கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்றைக்கும் கொஞ்சம் மாற்றி யோசிப்போமா? ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, 1 ஃபாலோவர், 1 ஃபாலோயிங், 2 ஃபாலோவர்ஸ், 1 ஃபாலோயிங், 1 ஃபாலோ பேக். என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறத பற்றி தான். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அதே போல் சங்கீதம் 23:6 நம்ம பார்க்குறோம், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும்னு. அப்போது சங்கீதம் 23:1 வந்து கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் பொழுது நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபாலோ பண்ணுறோம். இஸ்ரவேல் நாட்டில், நம்மளுடைய நாடுகளில் பார்த்திங்கன்னா மேய்ப்பர்கள் பின்னாடி வருவாங்க, ஆடுகள் முன்னாடி போவோம். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் எப்படி இருக்கும்னா, மெய்ப்பன் முன்னாடி போவார், ஆடுகள் பின்னாடி வரும். நம்ம ஆடுகளாக காணப்படுறோம். அப்போ நம்ம அவரை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளை 2 விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம். அது என்னென்னா, நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடர்கிறதா காணப்படுது. ஸோ இது ஃபஸ்ட்டு. ஸோ இது என்னது? 1 ஃபாலோவிங், 2 ஃபாலோவர்ஸ். இன்னொன்று ஒன்று சொன்னேன் இல்லையா, 1 ஃபாலோவிங், 1 ஃபாலோ பேக்குன்னு. அது என்ன அப்படின்னா வந்து பாவம். பாவத்தை நம்ம செய்யும் பொழுது, பாவத்தை நம்ம தொடர்ந்து அதை பின்பற்றி போகும்போது, ஃபாலோயிங் பாவம், அதாவது ஃபாலோயிங் சின் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணுமா, நம்மளை தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்? 31ஆம் அதிகாரம் 23 வசனத்தில் சொல்லுது, உங்கள் பாவங்கள் உங்களை என்ன பண்ணுமா, தொடர்ந்து பிடிக்கும் சொல்லுது. இன்னொரு வசனத்தில் எப்படி சொல்லுதுன்னா வந்து, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போது பாவத்தை நம்ம செய்யும் பொழுது பாவம் என்ன பண்ணோம், நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே வரும். அதே நேரத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணும்போது, இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றும் பொழுது நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்து வரும். இதுதான். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.